Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. 2500 ராணுவ வீரர்களை அழைத்து வருவதற்கு தரைமார்க்கம் ஒத்து வராது, பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறது. They actually been stranded. அங்க வந்து ஸ்டாண்டர்ட் அங்க மாட்டிக்கிட்டாங்க. லெத்தார்ஜிக்கா அமைதியா இருந்தீங்களா? உங்களுடைய இன்எஃபிஷியன்சியால் அமைதியா இருந்தீங்களா? இல்லை அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக அமைதியா இருந்தீங்களா? இப்போ யார் பதில் சொல்லணுமோ அவர்கள் எதை பற்றியும் அக்கறை கொள்ளாதவர்கள். அவர்களுக்கு ராகுல் காந்தி வாழ் பின்னால பிடிச்சிட்டு போறதுக்கு நேரம் சரியா இருக்கு. அவங்களுக்கு யார் அவர்களை தடுத்தா? யாருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? ஃபுல்லா திட்டமிட்ட சாதின்றீங்களா? கண்டிப்பா இல்லாம வேற என்ன பின்ன? Give me one good damn reason why you left him. நீ எதுக்கு அனுப்புன அவனை? அதான முதல் கொஸ்டின். அதுவே அன்ஆன்சர்டா இருக்கு. அதுக்கப்புறம் நான் விட மாட்டேன், நீ கம்பு சுத்தறதெல்லாம் இருக்கட்டும். 2500 வீரர்கள் 2 கார்ல அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. 20ல நேரா ஒரு கார் வருது. எந்த ஹிண்ட்ரன்ஸ், எந்த தொந்தரவு, எந்த பிரச்சனையும் இல்ல. 1 கிலோ 2 கிலோ இல்ல, 300 கிலோ RDX. எப்படிங்க என்ன விளையாட்டா? கவர்மெண்ட்டுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்க முடியும்? Is it a joke? Are you kidding us? Or do you think that we are fool? உங்களுடைய வாதத்தெல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டா பசங்களா? அவன் சொல்றான் 3 பேரு ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக அவரை கொண்டோம். நீ ஃபேமஸ் ஆகிறதுக்காக கொன்ன, சரி, எல்லாருக்கும் 19, 20, 18 3 பேருக்கும் ஃபேமஸ் ஆகிறதுக்காக கொன்ன 25 கண்ணி அவன் அவருக்கு அப்பா கொடுத்தான். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், 9 ஆண்டுகளாக பத்திரிகையை சந்திக்காத ஒரு பிரதமரை என்ன பட்ட பேர் வைத்து அழைப்பது? திருடன் சொன்னா கேஸ் போட்டுருவீங்க ராகுல் காந்தி மேல, விட்டுருங்க. கோலைன்னு சொல்லுவோமா? என்ன பேர் சொல்லலாம்? அதை மீறி வெளிநாட்டுல மாட்டின பிரதமர் கொண்டு போய் கை கட்டினா ஓமை காட்டு ஓடுறாரு. அவங்க வந்து ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க, அவங்களால மூவ் ஆக முடியல, அவங்களுக்கு 5 விமானம் வேணும், அவங்கள காப்பாற்றணும், ஐயோ இந்த தேசத்தை பாதுகாக்கும் வீரர்கள் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்கின்ற பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது நடந்துகிட்டு இருக்குது. ஜிம் கார்பெட் ஜூல வந்து ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க மோடி. இதை வைத்து தேர்தல் நடத்துகிறார்கள். கொன்று விட்டார்கள், இன்னொரு முறை என்ன செலக்ட் பண்ணுங்க, பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டுவேன். அப்ப அந்த சிம்பத்தி அப்படியே எப்படி திருப்புறா பாருங்க. தலைவர் ராகுல் காந்தி கேள்வி கேட்டார், ஏன்டா 700 பேர் செத்துருக்கான், அவன் செத்ததுக்கு பதில் சொல்லாம நான் எவ்வளவு சொன்னாலும் விவசாயிகளுக்கு புரியல, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அவனுக்கு கேட்டார். 700 பேர் உயிருக்கு என்ன மதிப்பு? இந்த தேசத்தின் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மறந்துவிடக் கூடாது. அவர் கையில் தான் தேசத்துடைய பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோ கொரோனா கோன் தட்டியவர்கள் யார்? மத்திய அமைச்சர்கள். கோ கொரோனா கோன் பாட்டே பண்ணாங்க. விளக்கேத்தினா கொரோனா போமா, கை தட்டினா கொரோனா போமா, தட்ட வச்சு கரண்டி வச்சு அடிச்சா கொரோனா போமா. வருஷத்துக்கு வருஷம் இயர் ஆஃப்டர் இயர் we are celebrating the anniversary of our stupidness and foolishness. பிரான்ஸ் நாட்டில இருந்து வந்த வாட்சை கட்டிக்கிட்டு இது தேசப்பட்டோட அடையாளம்ங்கிற பைத்தியக்காரா, அறிவு கட்ட மடையா, ஏதோ ஒரு நாட்டில் வந்த வாட்சை கட்டுறதுல தேசப்பட்டோட அடையாளம். உன் தேசத்தை பாதுகாப்பதற்காக 2ஆம் CRPF அதிகாரிகள் மீட்டு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி இருக்கிறார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக. புல்வாமா தாக்குதல் 2019 ஒரு மறக்க முடியாத சம்பவம். அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள அதை பத்தின விஷயங்கள் அதிகமா வந்து பரவ ஆரம்பிச்சு மீடியாவில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க இது பின்னாடி ஒரு பெரிய ஒரு சதி இருக்குன்னாங்க, அரசியல் சூழ்ச்சி இருக்குன்னாங்க. இப்போ அந்த விஷயத்துக்காக வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காங்க காங்கிரஸ். இதை எப்படி பாக்குறீங்க? புல்வாமா தாக்குதலை பொறுத்த வரைக்கும் யார் அதை வெளியே கொண்டு வந்தாங்கிறது தான் இட் பிளேஸ் தி வைட்டல் ரோல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க அல்லது வந்து ராணுவ வீரர்கள்ல இருந்தே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றாரு. அவர் அறிவுக்கு உட்பட்டு அவர் அந்த இடத்துல இருந்தாரு, அதனால வந்து அந்த ராணுவ வீரர்கள் வந்து ஒருத்தர் வந்து இந்த கேள்வி எழுப்புறாரு. அல்லது வந்து மோடியுடைய கட்சியில இருந்து ஏதோ ஒரு தேங்காய் மூடி பொறுப்புல இருந்த யாரோ ஒருத்தர் வந்து இந்த கொஸ்டின் எழுப்புறாரு அப்படின்னா பரவாயில்ல. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும், அதுவும் ஒருங்கிணைந்த ஜம்மு காஷ்மீர், அப்பதான் ஜம்மு வேற காஷ்மீர், ஒருங்கிணைந்த ஜம்மு காஷ்மீருக்கு, குறிப்பாக காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் யூனியன் டெரிட்டரிக்கு முக்கியமானவர்கள் யார் என்றால் லெப்டினன்ட் கவர்னர்ஸ் தான் முக்கியமானவர்கள். அங்க உள்ள சிஎம் விட பவர்ஃபுல்லானவங்க வந்து லெப்டினன்ட் கவர்னர்ஸ் தான். அப்படி ஒரு லெப்டினன்ட் கவர்னரா இருந்தவர் தான் சத்யபால் மாலிக். அப்ப அவர் வந்து சாதாரண ஒரு குற்றச்சாட்டை வைக்கல, அது வந்து 3ஆ பிரிவு வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சுக்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அரசியல்வாதிங்கிற அந்தஸ்துல இருந்தது பேச முடியாது. அது கவர்னருங்கிறதுனால இருப்பதை உள்ளதை உள்ளபடி சொல்லிடுறாரு, உள்ளதை உள்ளபடி சொல்றாரு. ஆனால் அதிலிருந்து 3 மாதிரியான கேள்விகள் எழுகிறது. ஒன்னு, நெக்லிஜென்ஸ்ல வாண்டடா இன்டென்ஷனலா நெக்லிஜென்ட்டா நீங்க வந்து அவர்களை வந்து சாவட்டும் அப்படின்னு விட்டீங்களா, அல்லது உண்மையிலேயே உங்களுக்கு அதுக்கான இன்கெபாசிட்டேட்டட் அல்லது வந்து உங்களுடைய டெஃபிஷியன்சி அல்லது உங்களுடைய இன்எஃபிஷியன்சி, உங்களுடைய இயலாமை, உங்களுடைய தகுதியின்மை, அதனால் விட்டீங்களா? நெக்லிஜென்ஸ்ங்கிறது எல்லாம் இருந்து கண்டுக்காம விடுறது. இல்ல 2வது வந்து உங்களுக்கு அதுக்கான துப்பே அருகதையே இல்லை அப்படிங்கிறது. 3வது அவர்களை கொலை செய்தீர்களா அப்படிங்கிற 3மே. கொலை நீங்க அப்படின்னு ஒரு அசால்ட்டா யோசிக்கிறீங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய செய்தி, சத்யபால் மாலிக் சொன்ன அந்த செய்திகளை நீங்கள் படித்தாலோ அல்லது அந்த அவருடைய அந்த பேட்டியை ரொம்ப நேர்த்தியாக நியாயமாக கூட்டாமல்
குறைக்காமல், அதாவது அரசியல்வாதி பேச்சில் பேசல, முன்னாள் கவர்னர் அங்க நடந்தது என்னன்னு அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே சொல்றாரு, ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. 2019 பிப்ரவரி 2019 ஜம்முவில் பனிப்பொழிவு அதிகமா இருக்கு. சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்கள் 2500 பேர் ஆங்காங்கே அப்படி மாட்டிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களை சாலை வழியாக கூட்டி வருவது சிரமமாகிறது. அதனால சாலைகள் பனிக்கட்டியால் நிரம்பி வழிகிறது. அதனால சிஆர்பிஎஃப் ஆபீசர்ஸ் தங்களின் தலைமையகத்திற்கு 2500 வீரர்களை பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வர 5 விமானம் கேட்டு கடிதம் எழுதப்படுகிறது. என்ன சொல்றேன்னா, இப்ப இங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை கோஷ்டி வந்து ஒரு ஜோக் காட்டினாங்க, தெரியும், ஐயோ ஒரு ராணுவ வீரர் திமுக கொண்டாங்க, பயங்கரமா சத்தம் போட்டாங்க. இது கொஞ்சம் மென்டலா இப்ப ஒரு மென்டல் சங்கி ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணா, ஒரு துப்பியை போட்டுக்கிட்டு நானும் ஒரு முன்னாள் ராணுவ வீரன், அப்புறம் மன்னிப்பு கேட்டான் சாவர்கர் பண்ணில, அது வேற. அவன் என்ன பண்ணா, நாங்க துப்பாக்கி எடுப்போம் சுடுப்போம், ஒரு ராணுவ வீரர், ஒரு உயிர் தான் பெருசு தான் மதிக்கிறேன் இல்லைன்னு சொல்லு. ஆனால் காசு என்ன, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தி டெத் மர்டர் என்னன்றது சர்ச்சைக்குரிய அல்லது அண்டர் ட்ரையல். அது திமுக அடிச்சே கொண்டிருந்தாலும் இட் இஸ் அண்டர் ட்ரையல் சப்ஜுடிஸ், நீதிமன்றம் அதை முடிவு செய்யும் அது என்னன்னு சொல்லி. அதுக்கு ஆச்சா அபிஜான் கத்தனானு 2500 ராணுவ வீரர்களை அழைத்து வருவதற்கு தரைமார்க்கம் ஒத்து வராது, பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறது. they actually been stranded. அங்க வந்து ஸ்டாண்டர்ட் அங்க மாட்டிக்கிட்டாங்க, சிக்கி கொண்டார்கள். அவர்கள் சிக்கி கொண்டார்கள் மீனிங் என்னது, சிக்கி கொண்டார்கள் அர்த்தம் என்ன, அவங்களால் தரைமார்க்கமாக செல்ல முடியாது என்பதுதான் சிக்கி கொள்றது. கண்டிப்பா பனிப்பொழிவு போயிட்டு இருக்கு, வர முடியாது அப்படின்னு, தரைமார்க்கமா வர முடியாது. அதுக்கு தான் 5 விமானம் கேட்கறாங்க. 5 விமானம் கேட்டு கடிதம் எழுதுகிறது. சிஆர்பிஎஃப் தலைமையகம் உள்துறை அமைச்சகத்திற்கு இது குறித்து கடிதம் அனுப்புகிறது. இதற்கு உள்துறை அமைச்சகம் எந்த பதிலையும் அனுப்பவில்லை, அமைதியா இருக்காங்க. ஆமா, ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்ப நான் இது இங்க இருந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய சஸ்பிஷன் வந்து ஆரம்பிக்கிறேன். ஏதுக்கு அமைதியா இருந்தீங்க? லெத்தார்ஜிக்கா அமைதியா இருந்தீங்களா? உங்களுடைய இன்எஃபிஷியன்சியால அமைதியா இருந்தீங்களா? இல்ல அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக அமைதியா இருந்தீங்களா? பதில் யார் தான் சொல்லணும் இதுக்கு. இப்ப யார் பதில் சொல்லணுமோ அவர்கள் எதை பற்றியும் அக்கறை கொள்ளாதவர்கள். அவர்களுக்கு ராகுல் காந்தி வால் பின்னால பிடிச்சிட்டு போறதுக்கு நேரம் சரியா இருக்கு. அவங்களுக்கு ராகுல் காந்தி விடுற மாதிரி இல்ல. தலைவர் ராகுல் காந்தி இவர்களை விடுவது போல இல்ல. 2024 இந்த தேசத்திற்கு பிடித்த சனியனை ஒழிக்காம தலைவர் ஓய மாட்டார், அது வேற. இதற்கு உள்துறை அமைச்சகம் பதில் அனுப்பவில்லை. அதனால் சிஆர்பிஎஃப் ஆபீசர்ஸ் வந்து வேற வழியின்றி தங்கள் வீரர்களை மீட்க 78 வாகனம்னு சொன்னா உங்களுக்கு பேருந்து மாதிரி, பஸ் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு மிலிட்டரி வாகனம் மாதிரி கூட, ஒரு ஃபுல் எக்யூப்டா இல்லாம ஒரு பஸ் மாதிரி 78 பஸ்ல வந்து தயார் செய்து அனுப்புறது. அதில் வீரர்கள் அனைவரும் வந்து ஏறிக்கிறாங்க. இதுல அவர்கள் பயணித்து வரும் பாதை வந்து 8-9 குறுக்கு சாலை கொண்ட பாதை. அதாவது பொதுமக்களும் வந்து ஈஸியா வந்து அந்த இடத்துல வந்து போகக்கூடிய ஒரு ஆக்சஸ் பண்ற ஒரு சாதாரண 8-9 குறுக்கு சாலை. அப்ப 8-9 குறுக்கு சாலை கொண்ட அந்த சாலையில வந்து பாதுகாப்பான சாலைகள் கிடையாது. ஏன்னா பப்ளிக் ஆக்சஸ், சிவிலியன் ஆக்சஸ் இருந்தாலே அது பாதுகாப்பான சாலைகள் வைக்க முடியாது. சிவிலியன் ரூபத்துல வேணா வந்து அதிகாமது சுட்டா மாதிரி, ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்து சுட்டா மாதிரி வேணா எப்படி வேணா செஞ்சுட்டு போயிடலாம். அதனால சிவிலியன்ஸ் போற 8-9 ரூட் தான் இங்க இருக்குது. இப்ப நான் அகைன் என்னுடைய இன்னொரு அந்த 3 கொஸ்டின் திரும்ப கொண்டு வர்றேன். நீ கண்டுக்காம விட்டா, நீங்க அவருடைய ரெக்வெஸ்ட்டுக்கு வந்து பதிலுக்கு அவங்களுடைய கடிதத்துக்கு நீ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்ட அப்படின்னு சொன்னா, அவர்கள் they will be constrained and they will be forced to take the land route. அந்த வழியா தான் வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி. You very clearly know those routes are 8 to 9 narrow routes உங்களுக்கு தெரியும். That is already preoccupied by the civilians தெரியும். அப்ப எதற்காக இத லெத்தார்ஜிக் எடுத்துக்கவா, இன்னெஃபிஷியன்சி எடுத்துக்கவா, கொலைன்னு எடுத்துக்கவா? உங்களுக்கு தெரியும்ல அந்த 8-9 ரூட். அதை தான் சத்யபால் மாலிக் சொல்றாரு. Assault at sea, blaming others is very easy rather than clearing out of the clutches of responsibility. பொறுப்பு என்கின்ற அந்த பிடியிலிருந்து வெளியேறி போய் பாகிஸ்தான் கொண்டா, அவன் கற்பழிச்சிட்டான், நீ ஏன்டா 2 மணிக்கு நடராஜன் சுடுகாட்டுக்கு போனேன்னு கேட்கறா பாருங்க. அந்த மாதிரி நீ எதுக்கு பண்ண, அந்த மாதிரி நீ எதுக்கு நெக்லிஜென்ட்டா இருந்த, நீ எதுக்கு அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு வந்து செவிசாய்க்காம இருந்த? அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்ப 8-9 குறுக்கு சாலைகள் கொண்டது. அந்த சாலைகள் பாதுகாப்பான சாலைகள் அல்ல. அவற்றில் ரோந்து பணி காவலர்கள் பணியமர்த்தப்படவில்லை. அந்த இதுல இருக்கணும்ல, நியாயமா என்ன இருக்கணும்? ஒரு இவ்வளவு பெரிய சிஆர்பிஎஃப் வீரர்கள் வர்றாங்க, அதுவும் வந்து பனிப்பொழிவு அதிகமா இருக்கிற நேரம், ஒரு அனீசியான அல்லது வந்து ஒரு சாதாரணமா இல்லாத ஒரு அசாதாரணமான சூழல். பிறருக்கு பாதுகாப்பு தரக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களே வந்து இயலாத நிலையில போய்கிட்டு இருக்காங்க. அங்க லோக்கல்ல இருக்க வேண்டிய போலீஸே அங்க ரோந்து பணிக்கு வரல. எதுக்காக வரல? ஏன் வரல? யார் அவர்களை தடுத்தா? யாருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? ஃபுல்லா திட்டமிட்ட சதின்றீங்களா? கண்டிப்பா இல்லாம வேற என்ன பின்ன? நான் தான் உங்ககிட்டயே விட்டுட்டேனே. ஐ அம் லீவிங் தி क्वेश्चन டு தி ஆடியன்ஸ், ஐ அம் லீவிங் தி சஸ்பிஷன் டு தி பீப்பிள் அண்ட் தி பப்ளிக் அண்ட் தே கேன் டிசைட் ஆன் தேர் ஓன். மூணுல ஏதோ ஒன்று இருந்தாலும் நீ பதவி விலகணுமே. மூணுல ஏதா இருந்தாலும் சரிதான். நீங்க ஆக்சுவலி இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அறிக்கை விடுறாரு, பேசுறாரு. பேசும்போது தக்க பாடம் புகட்டப்படும்ன்றாரு. என்ன புகட்டினாரு? பாகிஸ்தானுக்கு நான் பாடம் கற்பிப்பேன்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி பேசுறாரு. எப்ப நடந்துச்சு தாக்குதல்? 2019. இப்ப என்ன வருஷம்? 2023. இன்னும் 2 வருஷத்துல ஆச்சு. ஒரு வருஷத்துல இந்த கட்சியே இல்லாத அளவுக்கு மக்கள் காணாம ஆக்கிடுவாங்க. எப்ப வந்து பண்ணுவீங்க? என்ன இஸ் இட் a joke? நீங்க சொல்றதுக்கும் அவர் பேசுறதுக்கும் முரண்பாடா இருக்கே, அதான் கேட்கிறேன். என்ன செஞ்சாரு? செஞ்சதுக்கு முரண்பாடு இருக்குதுன்னு நான் சொல்றேன். நீ சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் முரண்பாடு இருக்க போய் தான் நான் சொல்றேன். பாருங்க, எங்க அண்ணனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது. அவர் ஆபத்தான பாதையில பயணிக்க வச்சு அவர் செத்துட்டதுக்கு பின்னால சாவச்ச ஒருத்தனை விட மாட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन எதுக்கு அனுப்புனாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. கண்டிப்பா பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிய ஒன் who was under life threat, give me one good damn reason why you left him. நீ எதுக்கு அனுப்புன அவனை? அதான முதல் क्वेश्चन. அது
அதுவே அன்ஆன்சர்டா இருக்கு. அதுக்கப்புறம் நான் விட மாட்டேன், நீ கம்பு சுத்தறதுல இருக்கட்டும், அதை இன்னும் ஒழுங்கா செய்யல, அது வேற. அதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. அதுக்கு தகுதி இருந்தாதான் சைனா என்னன்னு கேட்டிருப்பீங்க, அது தகுதி இருந்தாதான் ரஷ்யா என்னன்னு கேட்டிருப்பீங்க. சுப்பிரமணிய சாமி ஒன்று தான் காரி துப்புறாரு. we learned before China, we crawled to Russia, we are doing சாஷ்டாங்கம் to tiny கத்தார்னு போட்டு உங்களை காரி காரி உங்க கட்சிக்காரனே துப்புறான், நீ தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லி. அப்போ அந்த 8-9 குறுக்கு சாலைகள் வந்து இல்ல, அங்க வந்து காவலர்கள் பணியமர்த்தப்படவில்லை ரோந்து பணிக்கு, யார் வேண்டுமானாலும் வந்து செல்லும் பொதுவான குறுக்கு வழி சாலைகள். ஆனால் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அந்த வழியாக பயணிக்கும் போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடந்திருக்க வேண்டும். இந்த வழியா போறாங்கன்னு சொன்னா அந்த ரூட்டை சானிடைஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா, அந்த ரூட்டை கிளியர் பண்ணிருக்கணுமா இல்லையா, பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா, குறைந்தபட்ச பாதுகாப்பா தந்திருக்கணுமா இல்லையா. அப்ப செய்யாத போது ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதை செய்யவில்லைன்னு கவர்னர் சொல்றாரு. கவர்னர் தான் கண்ட்ரோல் மெயினுங்க. அப்ப ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதை செய்யவில்லை. அந்த குறுக்கு வழி சாலையில இருந்து ஒரு கார் வருகிறது, அந்த குறுக்கு வழி சாலையில போயிட்டு இருக்காங்க. இப்படி யாரும் இல்ல. அவ்வளவு கிளியர் ஆக்சஸா கொடுப்பீங்க. அதிகாலையில 2500 வீரர்கள் 2500 வீரர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய வாகனத்துல 8 கார்ல அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. 8 வண்டியில நேரா ஒரு கார் வருது. எந்த ஹிண்ட்ரன்ஸ், எந்த தொந்தரவு, எந்த பிரச்சனையும் இல்ல. 1 கிலோ 2 கிலோ இல்ல, 300 கிலோ. எப்படிங்க என்ன விளையாட்டா? கவர்மெண்ட் ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்க முடியும்? இஸ் இட் a joke? Are you kidding us? Or do you think that we are fool? உங்களுடைய வாதத்துல நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டா பசங்களா? 300 கிலோ பாகிஸ்தான் எல்லா கண்ணிலையும் மண்ணத்தை விட்டுட்டு பாகிஸ்தானே கடத்தி வந்திருந்தாலும் இட் இஸ் ஒரு இன்எஃபிஷியன்சி. அப்படியே வச்சுக்கிட்டாலும் பாகிஸ்தான் கடத்தவில்லை, நீ தான் கடத்தி கொண்டு வந்திருக்கிற. ஒத்துக்கிட்டாங்களே, அதாவது ஒரு தீவிரவாத குழு ஒத்துக்கிறாங்களே, நாங்க தான் பண்ணணும் ஒத்துக்கிறாங்க. எங்க யார் உங்களுக்கு முகவரி என்ன? ஒரு இமெயில் ஐடி இருந்தா நீங்களும் தீவிரவாத குழு தாங்க. ஒரு இமெயில் ஐடி இருந்தா நீங்களும் தீவிரவாத குழு தான். இவர்கள் பொறுப்பேற்றார்கள், அவர்கள் பொறுப்பேற்றார்கள். என்னது இது? எப்படி இருக்குன்னா, அத்திக் அகமது கொண்ட 3 பேர், அந்த லவ்லேஷ் திவாரி, அந்த 3 பேர் இருக்கான். ஒருத்தன் வீட்டுக்கு போய் பார்க்கறான், அவனுக்கு வீடே இல்ல, 4 செங்கல் அடிக்க வச்சு அந்த அம்மா உட்கார்ந்துருக்கு. அவன் யூஸ் பண்ண கன்னு டர்கிஷ் மேடு, 7 லட்சம் ரூபாய் அந்த கன்னு. டோட்டலா அவங்க கிட்ட ரெக்கவர் பண்ண கன்னுடைய மதிப்பு மட்டும் 25 லட்சம் ரூபாய். இன்னொருத்தர் வச்சிருந்தது 5 லட்சம் ரூபாய். இன்னொருத்தர் வச்சிருந்தது டோட்டலா ரெக்கவரி ஆன கன்னுடைய மதிப்பு மட்டும் 25 லட்சம் ரூபாய். அவன் சொல்றான் 3 பேர் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக அவரை கொன்னோம். நீ ஃபேமஸ் ஆகிறதுக்காக கொன்ன, சரி, எல்லாருக்கும் 19, 20, 18 3 பேருக்கும் ஃபேமஸ் ஆகிறதுக்காக கொன்ன 25 கன் எவனா அவருக்கு அப்பனா கொடுத்தான்? என்ன சொல்றியாக்கல? இல்ல பைத்தியம் எழுதி ஒட்டி இருக்கான் நெத்தியில. இது யோகி ஆதித்யநாத் செட் பண்ணி கொள்ளலாம்னு யாருக்கு குழந்தை கூட தெரியுமே. பிஜேபி தான் அவர்களை கொன்றது, குழந்தை கூட தெரியுமே. காவல்துறை அதிகாரி ஒத்துழைப்பு இல்லாம இது நடக்காது. 2 வாரத்துக்கு முன்னால எஸ்கார்ட்ல ஏறும்போது சொல்றாரு, 2 வாரத்துல மிட்டி மே மிலாதீங்க करके योगी हमको बोल दिया, हम पहले ही मिट्टी में मिल गए அப்படின்ட்டு. மண்ணோட மண்ண ஆக்கிடுவேன்னு சட்டமன்றத்தை சொன்னார். நாங்க ஆல்ரெடி மண்ணோட மண்ண ஆயிட்டோம். குடும்பம் இல்ல, சொத்து இல்ல, எல்லாம் இல்ல, மண்ணோட மண்ண ஆக்கிட்டாங்க. இன்னும் 2 வாரத்துக்குள்ள கொல்லவும் போறாங்க. யார் உங்களுக்கு சொன்னான்னு பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க. ஒரு உயர் அதிகாரி சொன்னார், இப்ப நான் அவர் பேர் சொல்ல முடியுமா அப்படிங்கிறார். 2 வாரத்துக்கு நான் செத்துறேன். மிகச்சரியாக 2 வாரத்தை சாவடிக்கிறாங்களே. அது சொல்லி வச்சு அடிக்கிறது. இது வந்து சொல்றேன், இதெல்லாம் எங்க வந்து நிக்கும் நான் சொல்றேன். இப்போ இது குழந்தை கூட புரியும் இல்லையா? இதுக்கு ஒரு பெரிய ஆய்வு மூளை வேணுமா? ஒரு பெரிய ஆய்வு மூளை வேணுமா? இத்தனை கேள்விக்கு அவங்க அமைதியாவே இருக்காங்கல்ல. அதுதான் சர்வாதிகாரம். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் 9 ஆண்டுகளாக பத்திரிகையை சந்திக்காத ஒரு பிரதமரை என்ன பட்ட பேர் வைத்து அழைப்பது? திருடன் சொன்னா கேஸ் போட்டுருவீங்க ராகுல் காந்தி மேல, விட்டுருங்க, கோலைன்னு சொல்லுவோமா? என்ன பேர் சொல்லலாம்? அதை மீறி வெளிநாட்டுல மாட்டின பிரதமர் கொண்டு போய் மைக் கட்டினா ஓமை காட்டு ஓடுறாரு. இது என்னங்க பிரதமர்? எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் பத்திரிகையை சந்திக்காத ஒரு பிரதமர்? எவ்வளவு பெரிய கேவலம் இந்திய ஜனநாயக வரலாற்றில். இட் இஸ் such an utter clear disgrace to the country and the nation. அவர்தான் டைம் கொடுத்து கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. யாருக்கிட்ட? ஒரு 8 மணிக்கு வாங்க, நாங்க வந்து மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமா அவரே தான் வந்து பிரஸ் ரிலீஸ் பண்றாரு. யாரு? மோடி அவர்கள் பிரஸ் ரிலீஸ் பண்ணி கேள்வி கேட்கறாரா? அர்த்தம் என்ன? கேள்வி கேட்கணும்ல. ராகுல் காந்தி விடுறீங்களா அப்படி கேள்வி கேட்காம? இது வரைக்கும் எத்தனை ஓபன் பிரஸ் மீட் நடத்துறாரு, எத்தனை கேள்விகளை சந்திக்கிறார், எத்தனை கேள்வி கணக்கு. இத்தனைக்கும் 9 ஆண்டுகளாக ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சி தேவையே கிடையாது. அப்படி பிரஸ் கேள்வி பதில் சொல்ல வேண்டிய எந்த எவர் ஹோல்ட்ஸ் எனி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் as of now. இப்போ அது கூட இல்ல. யாருக்கு எந்த பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் இல்லை. ஆனால் மக்களுக்காக நிற்கிறார், மக்களுக்காக பேசுகிறார், பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கும் நியாயமான பதிலை சொல்கிறார். அவன் ஆம்பளை சொல்றான், அவன் தான் தலைவன். அப்போ 300 கிலோ சிஆர்பிஎஃப் வீரர்கள் தாங்கி வர வாகனத்தோடு மோதுகிறது. வாகனம் வெடிச்சு 40 வீரர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அந்த 40 வீரர்கள் வீட்டு பெண்கள் தாலி அறுத்திருக்கிறார்கள். அவர்களின் சாபம் இந்த மோடியை சும்மா விடாது. நான் சொல்றேன், அது நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்துடுறேன். நீங்க கொலை செய்யல, நீங்க வந்து இன்எஃபிஷியன்சி இல்ல, உங்களுடைய நெக்லிஜென்ஸுக்கே உங்களுக்கு அந்த சாபம் சும்மா விடாது. எப்படி கண்டுக்காம இருந்தீங்க? என் தேசத்தை காக்கும் வீரர்கள் உங்களுக்கு கடிதம் எழுதினால், அடுத்த பாயிண்ட் வர்றேன், இது வாகனம் வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்குங்க, வாகனம் வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு, அவங்க வந்து ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க, அவங்களால மூவ் ஆக முடியல, அவங்களுக்கு 5 விமானம் வேணும், அவங்கள காப்பாற்றணும், ஐயோ இந்த தேசத்தை பாதுகாக்கும் வீரர்கள் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்கின்ற பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது நடந்துகிட்டு இருக்குது. ஜிம் கார்பெட் ஜூல வந்து ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. மோடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காரு ஷூட்டிங்க்கு. அங்க குண்டு வெடிக்குது, ஜிம் கார்பெட் ஜூல ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு. வாட் இஸ் திஸ்? ரோம் பற்றி இருந்த போது இன்னொரு மன்னன் பில் வாசித்த கதையா இருக்குது. அதான் அது இதை விட ஒரு நல்ல உதாரணம். இனி வரலாறு அது போயிடும். 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் 300 கிலோ
வைத்து சுட்டு கொல்லப்பட்ட போது அவர்களுக்கு பறந்து வருவதற்கு தரைமார்க்கமாக வராமல் பறந்து வருவதற்கு 5 விமானம் தர முடியாத ஒரு பிரதமர் ஜிம் கார்பெட் ஜூவிலே ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார். இனிமே புது பழமொழி அதான். இனிமே என்ன புது பழமொழி? இதான் புது பழமொழி. ரோம் பத்தி எறியும்போது யார் செத்தா சாவலன்னு நமக்கு தெரியாது. நியூரோ வந்து விடல் வாசிச்சுட்டு இருந்தார். இனிமே புது பழமொழி என்னன்னா 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்து கொண்டிருந்த போது, பற்றி எரிந்து கொண்டிருந்த போது, உடல்கள் சிதறி கொண்டிருந்த போது ஒரு பொறுப்பான உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமர் ஜிம் கார்பெட் ஜூவிலே ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் இனிமே பழமொழி. இப்படி நடக்குது. இதை வந்து இது நடந்து முடிஞ்ச உடனே ஆளுநர் சொல்றார், இது முழுக்க உள்துறை அமைச்சகத்தின் நிர்வாக திறமையின்மை மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நான் போய் சொல்ல போனேன். உடனே அமைதியாரு. பிரதமர் சொன்னாரு, இதை பற்றி ஒன்றும் பேசாது, சுப்ரோ என்று சொன்னார். பத்தி பேசாதன்னு சொல்லிருக்கேன். அதான் பேட்டி கொடுத்துருக்கேன். நான் போய் சொன்னேங்கிறார் பிரதமர் கிட்ட. இது நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரியுடைய ஃபெயிலியர், நம்மளுடைய டிஃபென்ஸ் உடைய ஃபெயிலியர், இது இன்டெலிஜென்ஸ் உடைய ஃபெயிலியர், இது நம்மளுடைய ஃபெயிலியர். இது பாவம் 40 பேர்கள் அந்த போய் 10 பேர் சொல்லிருக்கான். சொன்னா சுப்ரோ அப்படின்னு இருக்காரு. அடுத்த கட்டம் என்ன? அப்போதைய நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ஆளுநர் சத்யபால் மாலிக்கிடம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். அவர் அதையும் சொல்றார். அஜித் தோவல்ட்ட சொன்னேன், அவர் தான் இது அட்வைசர், டிஃபென்ஸ் அட்வைசர். அப்ப அவர்கிட்ட சொல்லும் போது நீ அமைதியா இரு, இதை பத்தி பேசாத அப்படின்னு கவர்னர் கிட்ட சொல்றார். சொன்ன பிறகு இப்படி ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா 2019 பிப்ரவரியில் இந்த சம்பவம் நடக்கிறது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல எலெக்ஷன். மகன் செத்தாலும் மருமகள் தாலி அறுக்க வேண்டும் என்கின்ற கோரமான சாடிஸ்டிக் சினிஸ்டர் ஒரு வித்தியாசமான பிறவிகளாகத்தான் பாஜக இருக்க முடியும். நீங்க நடத்தல அந்த கொலையை. நான் சொல்றேன், எனக்கு வலுவான சந்தேகங்கள் எழுகிறது. நீங்கள் தான் எங்கள் வீரர்களை கொன்ற அயோக்கியர்கள். உங்கள் கைகளில் ரத்தக்கரை படிந்து இருக்கிறது. அப்படி இல்ல விட்டுருங்க, இது வந்து ஆதாரமற்ற செய்தி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுடைய நெக்லிஜென்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு வாட்? நெக்லிஜென்ஸ் இஸ் ரைட்லி ஈக்குவலன்ட் டு தி ஆஃபென்ஸ். நீங்க தெரியாம கொண்டு போய் மோதனா என்ன, தூக்கிட்டு கொண்டு போய் மோதனா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. தூக்க வரும்போது ஏன்டா ஓட்டணும் கேட்பாங்கல்ல. அம்மாவை இடிச்சு கொண்டுட்டீங்க, இல்ல வண்டி ஓட்டு போய் தூங்கிட்டங்க அப்படின்னா ஒத்துக்குவாங்களா? நெக்லிஜென்ஸ் தான் அது உங்களுக்கு. அடுத்த பாருங்க, இதை வைத்து தேர்தல் நடத்துகிறார். இவர்களை கொன்று விட்டார்கள், இன்னொரு முறை என்ன செலக்ட் பண்ணுங்க, பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டுவேன். அப்ப அந்த சிம்பத்தி அப்படியே எப்படி திருப்புறாரு பாருங்க. மகள் செத்தாலும் மருமகன். இதை எப்படி பாக்குறீங்க? எது நடந்தாலும் பாகிஸ்தான் கிட்டே அவர் போறாரு. அது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? இப்படிதான் பாக்குறேன். அந்த பாக்குறீங்கல்ல, அது செஞ்சா நடந்தாலும் பாகிஸ்தான். ஹிட்லருடைய ஒரே ஆயுதம் தேசப்பட்டுருங்க. தேசத்துக்கு எதுவுமே செய்யல, தேசத்தை படுகொலை தள்ளனா. ஆனா எதனாலும் தேசத்துக்காக பொறுத்துக்குங்க. இது டிமானிட்டைசேஷன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? கிவ் மீ 50 days பொறுத்துக்கங்க. கிவ் மீ 50 days burn me alive if I am wrong. பொறுமையா இருங்க, நாடு அப்படியே வெள்ளையா இப்படி என்ன சொல்லுவார், தோச்சி வெள்ளையாக்கிடுவேன் அப்படின்னாரு. இந்த கிழிச்சாரு. எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி வச்சு அஞ்சரப்பட்டியில் வச்சு அந்த காசை கூட எத்தனை போய் பேங்க்ல கொடுத்து ரோட்ல பேங்க் வாசல்ல எல்லாரும் பேங்க்ல நீட்டு போய் செத்தது தான் மிச்சம். யார் நல்லா வாழ்ந்தா? அம்பானி தான் நல்லா வாழ்ந்தான். எல்லாரும் யாருடைய பிளாக் மணி ஒயிட் ஆச்சுன்னு உலகத்துக்கே தெரியும். நம்ம வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கமிஷனுக்கு ஒயிட் மணி ஆக்கி கொடுத்தாங்க எல்லாருக்கும். அதை முதற்கொண்டு எல்லாரும் நம்ம பார்த்தோம். இது எல்லாரும் நம்ம பார்த்தோம். டிமானிட்டைசேஷன் ஃபார்முலாஸ் வந்துச்சு. என்ன சொன்னாரு? விவசாயிகளுக்காக தான் நான் செய்யறேன். அது கார்பரேட்டுகளுக்காக உருவாக்கப்பட்டது. விவசாயிகள் காலத்தில் இறங்கி போராடினார்கள். 1 2 3 10 100 700 விவசாயிகள் இருந்தார்கள். 700 தலைவர் ராகுல் தான் கேள்வி கேட்டார். ஏன்டா 700 பேர் செத்துருக்கான், அவன் செத்ததுக்கு பதில் சொல்லாம விவசாயிகளுடைய எனக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் விவசாயிகள் புரியல, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அவனுக்கு கேட்டார். 700 பேர் உயிருக்கு என்ன மதிப்பு? கொரோனா வந்துச்சு. என்ன கேட்கறீங்க? எது பின்னாலும் பாகிஸ்தான் பின்னால போய் நீ ஒளியறேன்னா, தேசத்துக்காக எதையும் செய்யாத ஒரு பிரதமர், ஒரு ஆட்சியாளர் இருந்தார். ஹிட்லரை போல தேசப்பற்றின் பின்னால் தான் ஒளிவான். கொரோனா வந்துச்சு. கொரோனாவை இந்தியா பயங்கரமாக கையாளுகிறது, அது பண்ணுது இது பண்ணுது. என்ன செய்ய வச்சீங்க? என்ன கொடுத்தீங்க? நியாயமா யோசிச்சு பாருங்க. தட்டை எடுத்து தட்ட வைத்தீர்கள். உலகமே இந்தியாவில் யாராவனுங்க சரியான கிறுக்கு பசங்களா இருப்பாங்க பொழுது உலகமே நம்மளை பார்த்து காரி துப்பியது. கோ கொரோனா கோ என்று தட்டை வைத்து தட்டியவர்கள் யார்? இந்த தேசத்தின் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மறந்துவிடக் கூடாது. அவர் கையில் தான் தேசத்துடைய பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோ கொரோனா கோன்னு தட்டியவர்கள் யார்? மத்திய அமைச்சர்கள். பாட்டே பட்டாங்க. கோ கொரோனா கோ, கோ கொரோனா கோன்னு பாட்டே பாடினாங்க. விளக்கேத்தினா கொரோனா போமா, கை தட்டினா கொரோனா போமா, தட்டை வச்சு கரண்டி வச்சு அடிச்சா கொரோனா போமா. வருஷத்துக்கு வருஷம் இயர் ஆஃப்டர் இயர் we are celebrating the anniversary of our stupidness and foolishness. உலகம் மறக்குமா? இதெல்லாம் ஏன்னா கையாளாகத்தனம். நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் ஹைட்ரோக்ளோரோக்வின். அதை கூட ட்ரம்ப் என்ன சொன்னா, டேய் ஒழுங்கு மரியாதை ஹைட்ரோக்ளோரோக்வின் கொடுக்கலன்னா போர் தொடுத்து வாங்குவேன். ஐயா இருந்தாங்க கொடுத்து வந்தீங்கல்ல, உங்களுக்கு தேசப்பற்றுலாம் கேடா? வெக்கமாக இல்லை? தேசப்பற்று ஒரு கேடா? உங்களுக்கு உண்மையான தேசப்பற்று இருந்திருந்தால் உண்மையிலேயே பாகிஸ்தானை வீழ்த்த வேண்டும். பாகிஸ்தானை கம்பேர் சொல்றான் சங்கிலா, பாகிஸ்தானை கம்பேர் பண்ணு, நம்ம எவ்வளவு சூப்பரா இருக்கும். பைத்தியக்காரா, அது ஒரு நாடாவே இல்ல. தீவிரவாதம், துப்பாக்கி கலாச்சாரம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போனவங்க உண்மையானாவே கம்பேர் பண்ற. உங்ககிட்ட எல்லா ரிசோர்ஸும் இருக்குது, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்குது, நல்ல நல்ல அறிவாளிகள், தலைவர்கள், சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். நீ தான் நேஷன், அவன் ஒரு நேஷனே கிடையாது. இங்க இருந்து நான் வந்து முஸ்லீம்லாம் ஒண்ணா சேர்ந்து வாழ்றேன்னு தெரிஞ்சுட்டு போனவன் அங்க இருக்கிறான். அது ஒரு ப்ராப்பர் நேஷனே கிடையாது. நம்ம தான் நேஷன். அகண்ட பாரதம் நம்ம சொல்லலாம், அகண்ட பாகிஸ்தான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவன் நியூலி இன்வென்டட் ஸ்டேட், அவன் புதுசா வந்தவன். பங்களாதேஷ் அப்படி சொல்ல முடியாது, அவன் தனியா பிரிஞ்சு போனவன். நம்ம தான் நாடு, நம்ம தான் பிராந்தியம், நம்ம தான் எல்லாத்துக்கும் ஆதி. நம்ம கொடுத்தது தான் அது. அவன் நம்மளுக்கு எதுவும் தர முடியாது. நம்ம தான் அவனை கொடுத்தோம், நம்ம தான் அவனையும் கொடுத்தோம். பங்களாதேஷ் நம்ம தான் கொடுத்தோம், பாகிஸ்தான் நம்ம தான் கொடுத்தோம். நம்ம கொடுத்தோம் அவனுக்கு, அவன்கிட்ட போய் இந்த சேட்டையை கொடுக்க முடியாது. அப்ப நம்மளை கம்பேர் பண்ணிட்டு யாரோட? அமெரிக்காவோட கம்பேர் பண்ணு, சுவிட்சர்லாந்தோட கம்பேர் பண்ணு. எங்க கேடு அகல பாதாரத்தை கொண்டு போய் விட்டுட்ட நாட்டை. நல்ல எல்லா வளங்களும், எல்லா திறன்களும், எல்லா வலிமையும், எல்லா மனிதர் பலமும், எல்லா அறிவும், எல்லா சிந்தனையும், ஆற்றலும் எல்லாம் இருந்த போதும் இந்த தேசத்தை படுகொலைக்கு தள்ளி வளரும் நாடுகள் பட்டியலிருந்து இந்தியா போயிடுச்சு. இன்னும் சங்கி கனவு கண்டுகிட்டு இருக்கான். பாகிஸ்தானை பாருடா, அங்க எப்படி இருக்கு பாரு, நம்ம சூப்பரா இருக்கும். முடிஞ்சு போன கதை. அவனையே நீ பாத்துக்கிட்டு இருக்கிற. ஏன் பிச்சைக்காரனை பாக்குற?
அவன் பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, நல்லா படிச்சு உங்க கூட தான் படிச்சுட்டு இருந்தான், உங்க கூட தான் டீ குடிச்சிட்டு இருந்தான், அவன் பாரு IAS IPS படிச்சு எங்கேயோ போயிட்டான். அதை பார்க்கணுமா இல்லையா? கியூபா என்கிற நாடு அமெரிக்காவுடைய பொருளாதார தடையில் இருந்த நாடு இன்னைக்கு எவ்வளவு தலை நிமிர்ந்து நிற்குது தன்னெழுச்சி பொருளாதாரத்தில். அதை பார்க்க மாட்டியா? அப்போ நாட்டுப்பட்டு உங்களுக்கு ஒரு கேடு. தேர்தலில் அமோக வெற்றி பெறுகிறார். அப்போ கேள்வி என்ன? வீரர்களை மீட்க விமானங்கள் ஏன் அனுப்பப்படவில்லை? CRPF தலைமையகம் விமானம் கேட்டு அனுப்பிய கடிதத்திற்கு ஏன் உள்துறை அமைச்சகம் பதிலளிக்கவில்லை? இந்த மூணுல எதுல எஃபெக்ட் பண்றது? நீங்க ஆடியன்ஸை எஃபெக்ட் பண்ணிக்கங்க. ஏன் வீரர்களை மீட்க ஏன் விமானம் அனுப்பப்படவில்லை? உங்ககிட்ட விமானம் இல்லையா? வெக்கங்கட்டு போய் ரஃபேல் விமானம் பிரான்ஸ் நாட்டில இருந்து வந்த வாட்சை கட்டிக்கிட்டு இது தேசப்பற்றுடைய அடையாளம்ங்கிற பைத்தியக்காரா, அறிவு கட்ட மடையா, ஏதோ ஒரு நாட்டில் வந்த வாட்சை கட்டுறதுல தேசப்பற்றுடைய அடையாளம். உன் தேசத்தை பாதுகாப்பதற்காக நின்றாம் CRPF அதிகாரிகள். அவன் மீட்டு வரதான் தேசப்பற்று. 40 பேரை காவு கொடுத்துட்டு 3 லட்சம் வாட்சை கட்டிட்டு திணறிட்டு இருக்கான் இங்க ஒருத்தன் தமிழ்நாட்டில். அதுக்கு ஒரு பில்லு, இதுக்கு ஒரு பில்லு, அது 147, இது 149, அந்த மாடல் நம்பர் வேற, இந்த மாடல் நம்பர் வேற, இன்னும் திணறிட்டு தான் இருக்கிறான். கூச்சமா இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட? இதெல்லாம் பேசலாமா? நீங்க முதல்ல ஊழலை பத்தி நீ பேசலாமா? நீ தேர்தல் பொறுப்பாளர், துணை பொறுப்பாளர் கர்நாடகாவுக்கு, CM 40% எல்லாத்துலயுமே கமிஷன் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. காரி காரி துப்புது அந்த ஸ்டேட். ஆல்ரெடி டிசைடட் லாஸ். உங்களுக்கு இனிமே தோல்வியை வெற்றிகரமாக எப்படி மாற்றுவது என்பதை பத்தி நீங்க சிந்திக்கணும். நீ தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடைய ஊழல் பட்டியல், சொத்து பட்டியல், சரி சரிட்டா அண்ணாமலை பத்தி பேசினா இந்த அக்கேஷன் வேஸ்ட் ஆயிரும். 1000 விமர்சனங்கள் வச்சாலும் சரி சார், அவங்க சொல்றதை வந்து நாங்க பண்றதா நாங்க பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சர்வாதிகாரம். அதுக்கு தான் சர்வாதிகாரம். போறாரு, பிரஸ் மீட் இது பண்றாரு, எல்லாருக்கும் வந்துட்டு நல்லது சொல்றேன்னு சொல்றாரு, இந்தியா வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இருக்குங்கிறாரு. யார் ஒத்துக்குவாங்கிறீங்க? ஆமா நான் கெட்டவன் தான், நான் சரியில்லைன்னு யார் ஒத்துக்குவாங்கிறீங்க? எந்த சர்வாதிகாரி ஒத்துக்கிட்டான்? எந்த சர்வாதிகாரி ஒத்துக்கிட்டான்? முசோலினி எத்தனை ஆண்டு சர்வாதிகாரி? 25 ஆண்டுகள் ஆண்ட சர்வாதிகாரி. முசோலினி முன்னால் யாரும் கணக்கி கூட முடியாது. அவருடைய நண்பர் கிராசியானி சொல்றாரு, என்னுடைய நண்பன் தான், நாங்கெல்லாம் ஒன்னா தான் வளர்ந்தோம், நான் இன்னைக்கு அதிகாரி ஆயிட்டான், அவன் முன்னால இருமல் வந்து அப்படின்னு செய்ய முடியாது. சர்வாதிகாரி அப்படிதான் இருப்பான். சர்வாதிகாரம் எப்பவுமே லேசில் படாது, உச்சத்துக்கு போகும். இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்திக்கு சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் தர முடியாது அப்படின்னு பொகேராங்கிற நீதிபதி சொல்றாரு. இந்த பொகேரா யாரு? 2006 இருந்து 2014 வரைக்கும் சிபிஐ கேஸ், அமித்ஷாவுடைய சிபிஐ கேஸுக்கு அப்பியர் ஆன ஆஜரான வழக்கறிஞர். 2018 தான் நீதிபதி ஆகிறார். 2016 வரைக்கும் அமித்ஷாவுடைய அட்வொகேட் அவர் நீதிபதி. அவர் தான் நீதிபதி. இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய கேஸுக்கு அவர் தான் நீதிபதி. அவர் என்ன விளக்கம் தர்றாரு? ராகுல் காந்தி வந்து ஒரு பொறுப்பான இடத்தில் இருக்கக்கூடியவர். ராகுல் காந்தி had said certain derogatory remarks against prime minister. அவர் தன்னுடைய தீர்ப்புல சொல்றார், ராகுல் காந்தி had said certain derogatory remarks against prime minister Narendra Modi in general public and further compared the persons having Modi surname with thieves and the complainant is also having surname of Modi. Judge Mogera said. அப்போ the appellant Rahul Gandhi was not an ordinary person and is a sitting MP and was a sitting MP connected with public life. Any words spoken by the appellant would have a large impact in the mind of the common public. The judge asserted, adding that a higher standard of morality was expected from a person like him. ரொம்ப morality தேவை இவருக்கு, அதனால இவர் பண்ணது தப்பு தான். ராகுல் காந்தி எம்பில இருந்து தூக்கிட்டீங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யார்? நம்மளுக்கு அனுராக் தாக்கூர். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து அனுராக் தாக்கூர். கோலி மாரோ சாலோங்கு, இந்த நாய்களை சுட்டுக் கொள்ளுங்கள். வீடியோ இருக்குது அனுராக் தாக்கூர் பேசுனது. கோலி மாரோ இன் தேஷ் விரோத் கத்தாரோங்கு. இன்னைக்கு மத்திய அமைச்சர், டெக்கரேட்டட் சென்ட்ரல் மினிஸ்டர், யங் சென்ட்ரல் மினிஸ்டர், என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குது, இப்படி அந்த டெரகேட்டரி மார்க்ஸ் வந்து மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டெல்லி ஹைகோர்ட்ல போய் பிருந்தாகாரத் போகும்போது இன்லோங்கிற வார்த்தை வந்து முஸ்லிம்களையா குறிக்குது. அதே மாதிரி கோலி மாரோங்கிற வார்த்தை இது வந்து தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்டது. இது வந்து தேர்தல் ஆணையத்தை தான் நீங்க கொண்டு போகணும், கோர்ட்டு கொண்டு கூடாது கண்டமேனியா மழுப்பி டெல்லி ஹைகோர்ட்ல கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட் வந்துட்டாங்க. அவங்க இப்போ எஃப்ஐஆர் ஆவது போடணும்னு. அட்லீஸ்ட் எஃப்ஐஆர். நீ எம்பி மினிஸ்டர், இன்னைக்கு நான் அதுல எங்க பேசினார் ராகுல் காந்தி? ஒரு மினிஸ்டர் வந்து பொறுப்பு இல்லாம பேசினாரு அப்படின்னா, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலும் கத்தியை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கத்தி இல்லை என்று சொன்னால் உங்க வீட்டில் நறுக்கிறது கத்தி வச்சிருப்பீங்க, அட்லீஸ்ட் அந்த கத்தியாவது ஷார்ப்பா வச்சுக்கோங்க. எவனாவது முஸ்லீம் வந்தா அவனை குத்தி கொள்ளுங்கன்னு சொன்னது பிரக்யா சிங் தாக்கூர். இன்னைக்கு எம்பி தீவிரவாதி. மாலேகான் குண்டுவெடிப்பிலே கைது செய்யப்பட்டு மாவீரன் ஹேமந்த் கார்கரே IPS ஆல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தீவிரவாதி, வெடிகுண்டு தீவிரவாதி பிரக்யா சிங் தாக்கூர். எந்த வகையில் ராகுல் காந்தி உங்களுக்கு குறைஞ்சு போயிட்டாரு? என்ன பேசிட்டாரு அவர்? பேச்சு இன்னைக்கு சொல்றேன், சத்தியம் அடிச்சு சொல்றேன், சட்டம் தற்கொலை செய்து கொள்ளும். இதை இவங்க பண்ற அநியாயத்தில் பார்த்து நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சூசைட் பண்ணிக்கோ சட்டம். ஏன்னா அது என்ன நான் பாக்குறேன், எல்லா திருடனும் மோடி மோடின்னு பேர் வச்சிருக்கு. எல்லா மோடியும் திருடன் என்பது வேறு. இப்ப பிடிப்பட்ட எல்லா திருடனும் மோடின்னு பேர் வச்சிருக்கீங்களா? மோடி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லா திருடனுக்கும் இந்த பேர் இருப்பது எப்படி? உதாரணத்திற்கு என்று சொல்லி லலித் மோடி அது கூட எப்படி கேட்கிறாரு? ஸ்டேட்மெண்டா இல்ல, முझे एक सवाल है அப்படினா என்ன? இட்ஸ் வெரி சிம்பிள். சட்டத்தின் பார்வையில் ரொம்ப அழகான கேள்வி. எனக்கு ஒரு கேள்வி உண்டு. கேள்வி அதாவது ஒரு क्वेश्चन தான் எழுப்புறாரு. அது எப்படி இப்படி இருக்குது அப்படினா கேக்குறாரு. ஸ்டேட்மெண்டா டிக்ளேர் பண்ணல. சட்டத்துல ஒண்ணுமே இல்லங்க, குப்பைக்கு போக வேண்டியதுங்க இதெல்லாம். இதெல்லாம் இதுக்கு கேஸ் ஆயிடுது, தூக்கி போட்டுருக்கணும். ஆனால் கோலி மாரோ சாலோங்கு அப்படிங்கிறான். கோலி மாரோ இன் தேஷ் விரோத் கத்தாரோங்குறான். நீதிபதி கேட்கிறார் டெல்லி ஹைகோர்ட்ல, இன் லோகோங்கு இவர்களை அப்படிங்கிற வார்த்தை முஸ்லிம்களை குறிக்குது, நீங்க டென்ஷன் ஆவீங்கன்னு கேக்குறாரு. அங்க விளையாட்ட முடியல. அதுக்கப்புறம் கலவரம் வந்தது. 150 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களே டெல்லி ஜாயின்பாக் கலவரத்தில். சிஏ உட்கார்ந்து இருந்தாங்களே, குடியுரிமை பறி போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் உட்கார்ந்து போராடிட்டு இருந்தாங்களே முஸ்லீம்கள், நம்மளே எங்க அகதியாக்கிடுவானோ அப்படி போராடிட்டு இருந்த 150 பேர் கொல்லப்பட்டார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். அந்த கலவரத்துக்கு இவனுடைய ஆவேச பேச்சு தான் காரணம் என்பதுதான் சப்ஜெக்ட். ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. ஆனா
எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அது என்ன திருடர்கள் எல்லாம் மோடி மோடின்னு பேர் வச்சிருக்காங்க என்று கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு அவங்க தான் கேள்வி கேட்டாலே வழக்கு போடுறாங்களே சார். அதுதான் சர்வாதிகாரம். நீங்க கேட்டது நான் ஒரு கேள்வி கேட்டு நீங்க பதிலே சொல்றீங்க, அதுதான் சர்வாதிகாரம். அதுதான் நம்ம முசோலினியை சொன்னேன், அதுதான் நான் ஹிட்லரை சொன்னேன். ஹிட்லர் கோயப்பல் சவித்து என்ன செய்தான்? எதை செய்தாலும் இந்த தேசப்பட்டு நம்புங்கன்னா, நம்பலன்னா நீ தேச விரோதினா. அதான் சொல்றாரு எச்ராஜா, அதான் சொல்றாரு. நீங்க வந்து ஆன்டி மோடி மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க, யுவர் ஆன்டி இண்டியன். வார்த்தை பார்த்தீங்களா? ஆன்டி மோடி மைண்ட் செட் எனக்கு இருந்தாலே நான் ஆன்டி இண்டியன். கனேடியன் டோசன்ஜின் ஒரு மினிஸ்டர் இருந்தார், அவர் சூப்பரா சொன்னாரு, திங்ஸ் ஹேவ் கம் டு சச் a dangerous pass in India, mere disagreement would be considered as treason. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கலங்க, நீ தேச விரோதி. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கலனாலே நான் யாரு? தேச விரோதி. தேச விரோதி 2-2-8 சொல்லு, இல்லைன்னா தேச விரோதி. புல்வாமா தாக்குதல் நடந்தது தேசப்பற்று. எப்படிடா தேசப்பற்று? இது கிளியர் ஃபெயிலியர், அநியாயம், கொலை, ரத்த வெறி பிடித்த மோடி, மக்களுடைய எந்த எண்ணங்களையும் கருத்துல கொள்ளாம விளம்பர மோகம் பிடித்த மோடி ஜிம் கார்பெட் ஜூல போய் ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தாரியா? சிஆர்பிஎஃப் வீரர்கள் சரவணன் எப்படி யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு தேசத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர், உன் மக்கள், உன் ரத்தம், உன் உடம்பு மாதிரி தெரியணும், உன் விரல் அடிபட்டா எப்படி வலிக்கணும் உனக்கு. அந்த வீரர்கள் அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னா, உனக்கு தேசப்பற்று இருந்திருந்தால் எப்படி போய் பண்ணி ஜூக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு? என்னன்னு பாரு, அந்த ஃபைல்ஸ் எடு, ஹோம் மினிஸ்டர் கூப்பிடு, எப்படி அங்க மாட்டிட்டு இருக்காங்களா, என்ன நடவடிக்கை எடுத்த, டக்குன்னு வரும் நம்ம வீரர்கள் இல்லையா சொல்லிருக்கணுமா இல்லையா? நீ கண்டிப்பா எப்படி போன ஷூட்டிங் முடிச்சதுக்கு பிறகுதான் சத்யபாலே போய் பார்க்க முடிஞ்சு மோடி. அது தெரியுமா? அது வரைக்கும் மோடிக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. எப்படி நம்ம எடப்பாடி மாதிரி தான் நியூஸ் பேப்பர் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன்ல, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட. அப்போ அடுத்தது முக்கியமான கேள்வி, வீரர்கள் வந்து 300 கிலோ எப்படி சோதனைகள் இன்றி ஒரு கார் சுற்றி கொண்டு இருந்தது, சுற்றிட்டே இருக்குல்ல, அப்பதானே கரெக்டாக கொண்டு இடிக்க முடியும். சர்வேலன்ஸ் வந்து சிஆர்பிஎஃப் கண்ட்ரோல் இருக்கிறது தான் காஷ்மீர், அந்த ஏரியா ஃபுல்லாவே. நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே நீங்க ஒரு 3 மணிக்கு நடுராத்திரியில ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு பைக்ல போனீங்கன்னா எங்கேயாவது இடத்த பிடிப்பாங்க உங்களை. கண்டிப்பா போலீஸ் பிடிப்பாங்க, கேட்பாங்க எங்க போறீங்க, என்ன எது நீங்க காணணும், பிரஸ் ஏதாவது சொல்லணும். தமிழ்நாட்டில் இந்த நிலைமைன்னா முழுக்க சிஆர்பிஎஃப் கண்ட்ரோல்ல காணாமல் போன குழந்தைகளின் பெற்றோர்கள் சங்கம் என்று வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அராஜகம் அங்க அதிகம். கற்பழிக்கப்பட்ட பெண்களின் சங்கம், இந்தியன் ஆர்மி ப்ளீஸ் டோன்ட் ரேப் அஸ் அம்மனமா நின்று பெண்கள் பதாகை ஏந்தி போராடினாங்க தெரியுமில்ல. அப்படிப்பட்ட இடம் அது, அவங்களுக்கு முழு அதிகாரம் உள்ள இடம். அங்க 300 கிலோ சும்மா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு மோடிக்கும் உள்துறை அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா கேட்கறேன், நான் கேனப்பேனா? எப்படியா சுத்த 300 கிலோ ஒரு வண்டி நீங்க அனுப்பாம நீங்க என் ராணுவ வீரர்களை கொல்லாமல் நடக்க சாத்தியம் இருக்குதா? இந்த கேள்வி, இந்த சந்தேகம் சாமானிய உள்ளத்தில் எழுவதை யாரால் தவிர்க்க முடியும்? இதனால பாஜகவுக்கு என்ன சார் ஆதாயம்? சூப்பர் கொஸ்டின். அதான் நான் சொல்றேன், சொன்னல சர்வாதிகாரிகளுடைய கடைசி புகலிடம் வந்து தேசப்பற்று. பிப்ரவரி வந்துருச்சு. மோடியுடைய மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க. மார்ச் ஏப்ரல் முடிஞ்சோடனே தேர்தல் இருக்கு. இதுவரை ஒரு தேங்காய் பத்தையை கூட உடைச்சு போடல இந்த நாட்டுக்காக. எதை சொல்லி ஓட்டு கேட்பேன்? யாரையும் இவர்கள் பலி கொடுக்க தயங்க மாட்டார்கள். இன்னொரு உதாரணம் சொல்றேன், கோத்ரா எரிப்பு, அதை தொடர்ந்து குஜராத் கலவரம். அதுதான் மோடி வந்து எஸ்கலேட் பண்ணிச்சு, எலிவேட் பண்ணிச்சு மேல. கோத்ரா ரயில் எரிப்பை கோத்ராவிலே பயணித்து வந்தவர்கள் இந்து சாதுகள், துறவிகள், பெரும்பான்மையானவர்கள் பிராமணர்கள். அவர்களை எரித்தது மோடி தான் என்று நானோ நீங்களும் சொல்ல தேவையில்லை, பிபிசி அறிக்கை சொன்னது. ஏனென்றால் அவர்களை எரித்தால் தான் குஜராத்திலே கலவரம் செய்ய முடியும். இப்படிப்பட்ட ராணுவ வீரர்கள் கொள்ள மாட்டாங்க, அது சாதாரண விஷயமாச்சு. தேர்தலுக்காக தேர்தல் ஆதாயத்துக்காக. இது நானா சொல்றேன், சத்யபால் மாலிக் தானே பேசுறாரு. இது ஏன் அவர்கள் செய்தார்கள்? நீங்க இதனால் என்ன ஆதாயம்ன்றது விட்டுருங்க. 3வது பாயிண்ட்ல வந்தா நீங்க ஆதாயம் கேள்வி கேட்பீங்க. 2வது பாயிண்ட் இருந்தீங்கன்னா இன்எஃபிஷியன்சி, நெக்லிஜென்ஸ், லெத்தார்ஜிக்னஸ், அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்து வர்றேன், இன்டெலிஜென்ஸ் எப்படி இந்த தாக்குதலை அறியாமல் இருந்திருக்க முடியும்? அப்ப என்ன வெண்ணைக்கு எவ்வளவு இன்டெலிஜென்ஸ்க்கு எவ்வளவு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு படி அளக்கணும் தெரியுமா? நம்மளுடைய வரியில இருந்து இட்ஸ் a clear failure of intelligence. ஓகே, அப்ப மோடியை விட்டுருங்க. முறைப்படி ராஜ்நாத் சிங் தானாக முன் வந்து ராஜினாமா பண்ணிவிடலாம். 40 பேர் செத்துருக்கான். ஆனா தலைகீழ நடந்துச்சுங்க. மக்கள், இந்திய மக்கள் எவ்வளவு பெரிய முட்டாளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மோடி பாவம்பா, நம்ம 40 வீரர்கள் கொண்டாங்கப்பா, எப்படி கனெக்ட் ஆயிட்டான் பாருங்க. போய் நீ எங்க போய் ஒட்டிக்கிட்ட? செத்த வீரர்களோட போய் ஒட்டிக்கிட்ட. மோடி பாவம்பா, 40 பேர்கள் செத்துட்டான்ப்பா. பாகிஸ்தானுக்கு பாடம் கத்துக்கணும்பா, மோடி திரும்ப ஜெயிக்கணும்பா. எப்படி? என்ன ஆதாயம் என்ன பத்தி கேள்வி கேட்கறீங்க? இதை விட பெரிய ஆதாயம் மீண்டும் பிரதமர் ஆனாரே, அதை விட பெரிய ஆதாயம் என்ன இருக்கு? பிரச்சாரத்தில் எதுவுமே முன்வைக்கப்படலையே. இங்கே புல்வாமா தாக்குதல் என்னன்னு தெரியாது. பிரேமலதா விஜயகாந்த்லாம் உளறிச்சு தெரியாது. புல்வாமா தாக்குதலை நடத்தி இந்த தேசத்தை பாதுகாத்தாருன்னு உளறி மாட்டி சர்ச்சையாச்சு. இங்க வரைக்கும் பேசினாங்களே. அப்ப நார்த் இந்தியால அறிவு, கல்வி போய் சேராத அந்த பாமர மக்கள் இடத்துல விளையாட்டு கிடையாது. இந்த ஹேர் கட் இப்ப முடிவெட்டினேன், முந்தா நேரத்து யூபி காரன் தான் முடிவெட்டினான். முஸ்லீமா என்னப்பா இந்த மாதிரி. அப்போ இந்த இது நடக்கல, அத்திக் மேட்டர் நடக்கல. அப்போ பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணோம்பா ராம்நவி விஷயத்துக்கு. அஃப்ரின் ஃபாத்திமா வீடெல்லாம் இடிச்சாங்களே. அஃப்ரின் ஃபாத்திமா யாருன்னு கேட்குறான். இத்தனைக்கும் அவன் அந்த ஷாப் ஓனர், கடை வெட்டுறவன் கூட கிடையாது. அவன் வந்து பார்ட்னர் ஆகிட்டான் அந்த கடையில். இங்கே அண்ணா நகரில் ஒரு கடையில் முடி வெட்டுறான். இங்கே ஓரளவு மக்கள் விவரமுள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. அஃப்ரின் ஃபாத்திமா யாருன்னு கேட்குறான். நான் சொன்னேன், அஃப்ரின் ஃபாத்திமா மேட்டர் தெரியாதா? சரி, இந்த நுப்பூர் சர்மா விவகாரம் வந்துச்சுல்ல, நுப்பூர் சர்மா யாருன்னு கேட்குறான். இத்தனைக்கும் அடி வாங்கி உதவி வாங்கி கொடுத்துருக்குற யூபியில் முஸ்லீம்கள். அப்போ இந்த மாதிரி மக்கள் தான் அங்கே இருக்கிறான். அவர் ஊப்பியில் நடந்த விஷயமே அவன் அடி வாங்குற இடத்துல
இடத்துல இருக்கான், கொடுக்குற இடத்துல இருந்து ஒரு ஹிந்துக்கு தெரியல, ஒரு கிறிஸ்டின் தெரியல பரவாயில்ல, இவன் தான் உதப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அத்திகமதா சுட்டுக்கொள்ளு, முக்தார் அன்சாரியா உயிருக்கு பயம் கொடு, குட்டு முஸ்லிமா பிடிச்சிட்டு போ, சாயிஸ்தா பர்வீனா சாவடி இப்படின்னு கொண்டுகிட்டு இருக்கிறான். அசத் அஹமதா கொள்ளு, எல்லாரும் கொண்டுகிட்டு இருக்காங்க லைனா. அவருக்கு பாத்தியமாவா வீட்டை இடி, எவனும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு பயம். இவனுக்கே தெரியலையே, அவனுக்கு என்ன தெரியும் நீங்க அரசியல் விழிப்புணர்வு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் சாணியை சாப்பிட்டுக்கிட்டு மாட்டில் உருண்டுகிட்டு இப்படிதான் கிடப்பான். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் மோடி பாவம் அவருடைய ஆட்சியை பிடிக்காம பாகிஸ்தான் வந்து நம்ம 40 வீரர்களை கொண்டுட்டான், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தாதான் நம்மளால எதுவும் பண்ண முடியும்னா நம்ப மாட்டான் பாவம். அவன் யதார்த்தமான விஷயம். இது என்ன லாபம் அப்படின்னா இதான் லாபம். முறைப்படி என்ன செய்யணும்? ராஜ்நாத் சிங் தானாக முன் வந்து ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பிரதமர் மோடி தார்மீக பொறுப்பேற்று ராஜ்நாத் சிங்கை பதவி நீக்கம் செய்திருக்க வேண்டும். நடந்துச்சா? நான் கேட்கறது எல்லாமே ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்ல. நான் 3 பாயிண்ட் ஆரம்பத்திலே வச்சேன். 3வது பாயிண்ட்ல நான் நிக்கிறேன், என் சந்தேகம் நிக்குது. முதல் ஃபர்ஸ்ட் செகண்ட் கூட வேணாம், ஃபர்ஸ்ட்ல நின்னாலே உங்களுக்கு நீங்க காலி. ஃபர்ஸ்ட்ல நின்னாலே நீங்க நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிருக்க முடியும். அப்ப தேர்தலில் வெல்வதற்கு இவர்கள் கூட்டு சதியில் ஈடுபட்டார்களா என்பதுதான் இங்க மிகப்பெரிய அன்ஆன்சர்டு கொஸ்டின். அப்போ இதற்கு பதில் சொல்ல முடியாமல் இந்த விஷயம் பம்பாட் ஆகுது. இந்த விஷயம் அப்படியே பயங்கரமா வெடிக்குது. ஒரு முன்னாள் எம்பி நடு ரோட்டில் நாயை சுடுவதை போல் சொல்றான். அன்னைக்கு ஃபுல்லா ட்விட்டர்ல ட்ரெண்ட், அது அன்னைக்கு ட்விட்டர்ல அப்படியே ட்ரெண்ட் ஆரம்பிச்சது சத்யபால் புல்வாமா ஆரம்பிச்சது, அப்படியே அமைங்கிருச்சு. நேரா முக்தார் அன்சாரிக்கு போயிருச்சு. இன்னொரு மாஃபியா டான் ஒருத்தர் உயிரோட இருக்காரு. இப்போ அவரை போட்டு முக்தார் அன்சாரி வந்து ஏதோ ஒரு படத்தை போட்டானுங்க. படத்தில் வர்ற ஒரு ஆள் வந்து பயத்தில் கலக்கத்தில் படுத்துற மாதிரி போட்டு முக்தாரி அன்சாரி பி லைக் நவ் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. முக்தார் அன்சாரி ட்ரெண்ட் பண்றானுங்க. அவனோட மைண்ட் செட்டை பாருங்க. அதெல்லாம் விளையாட்டு கிடையாது. சங்கிகள் வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இப்ப பண்ணுவான். என்ன செய்யறான்? விகாஸ் துபேவை வந்து யோகி என்கவுண்டர் பண்ணும்போது எனக்கு தெரியும். விகாஸ் துபே இஸ் பிராமின். விகாஸ் துபேவை என்கவுண்டர் போன ஆட்சியில பண்ணாப்ல. இப்ப திரும்ப இந்த செகண்ட் டேர்ம் இது விகாஸ் துபே என்கவுண்டர் பண்ணும்போது தெரியும் இப்ப அவன் யோகியமானவன் கிடையாது. இவன் எதுக்கு ஒரு பிராமின் என்கவுண்டர் பண்றான்? அதோடைய விடை நான் 3 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே ட்விட்டர்ல என்ன விகாஸ் துபேவை பண்ணும்போது இனிச்சுதா அட மென்டல், விகாஸ் துபே பண்ணும்போது எதிர்த்தோண்டா, இது வந்து அநியாயம், காட்டு மிராட்டித்தனம். எதுக்கு? நான் இந்த தேசத்தில் ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, பெரிய உதாரணம் காட்டுறேன். சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்களை கொன்றவர்களை கூட சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தித்தான் இந்த தேசத்தில் நாம் நீதி பெற்றிருக்கிறோம். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களை கொன்றவர்கள் கூட சட்டத்திற்கு நிறுத்த போய் தான் நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னவனே அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்த தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் சோனியா காந்தியும் மன்னித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பொது மன்னிப்புக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க உயிரோட சுத்திட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே இந்த நிலைமை என்று சொன்னால் அத்திக் அஹமது அவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிட்டாரா? நடுவோட நாயை சொல்ற மாதிரி சொல்றீங்க. எதுக்கு சொல்றீங்க? டைவர்ட் பண்றது. இப்ப எல்லா ஒரு பெரிய சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு இது கண்டிப்பா இருக்குது. ஜெயம் ரவி அவங்க அண்ணன் ராஜா அவர் விளையாட்டு ஆடுகள் தனி ஒருவன் படத்தை வேற லெவலில் எடுத்துட்டார்ல. அரவிந்த் சாமி தான் மோடி. அப்படி பார்த்தா பிஹைண்ட் எவ்ரி ஆக்சிடென்டல் கிரைம் தேர் இஸ் an organized crime. விளையாட்டு கிடையாது. இவங்க லேஸ்போட் ஆள் நினைச்சிட்டீங்களா? ஒரு மசூதி இடிக்கிறது 100 வருஷம் திட்டம் போடுறாங்க. 100 வருஷம் திட்டம் போடுறான். பாபர் மசூதி இடிக்கணும். எப்போ உட்காந்து அவன் வந்து நான் 23லயோ 24 உட்காந்து யோசிக்கிறான். 92ல இடிக்கிறான். அதுக்கு என்ன செய்யறான்? 48ல முதல்ல மசூதியை மூடுறான். விளையாட்டு கிடையாது. இல்ல தன் பேரன் சொல்லிட்டு போவான் போல இருக்கான், நீ இடிக்கணும் அப்படின்னு. 48ல மூடுறான். தொழுதுட்டு வந்த மறுநாள் வந்தா சிலை இருக்குது. இந்த பைத்தியக்காரனுங்க என்ன பண்ணானுங்க? தூக்கி வெளியே வீசிட்டு வேலையை பார்க்கறத விட்டுட்டு மூடிட்டு போலீஸ்கார்ட்ட போய் சாவியை கொடுத்தானுங்க. அதோட முடிஞ்சுங்க. அதை நான் இப்போ சிஆர்பிஎஃப் இறந்திருக்காங்கன்ற பின்னாடி இவ்வளோ விஷயம் சொல்றீங்க. அப்போ ஒரு தனி மனித பாதுகாப்புன்றது கிடையாது. என்ன இந்த தேசத்தில் நீங்களாம் எதிர்த்து பேசக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் வரும். நீங்க எல்லாம் விஷயத்தை அசால்ட்டா மறந்துடுறீங்க. இது யாருக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது? தலைவர் ராகுல் காந்தி, இந்தியாவின் ஒற்றை நம்பிக்கை, இந்தியாவின் ஒரே போர்க்குரல். ராகுல் காந்திக்கே இந்த நிலைமை. உனக்கு சஸ்பெண்ட் தர முடியாது, வெளியே போ. உனக்கு வந்து ஸ்டே பண்ண முடியாது, உன்னுடைய இதை வந்து என்ன ஸ்டே பண்ண முடியாது, வெளியே போ. பார்க்குற சாமானியோட எண்ணத்தை யோசிச்சு பாருங்க. மோடி எதிர்த்து ராகுல் காந்தி பேசினாலே பண்றாங்க. நம்ம காரணத்தோட தான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. என்ன இது? நீங்க பேசுவீங்களா? நான் பேச முடியுமா? ஜனநாயகத்தை வேணா பேச முடியுமா? யோகி ஆதித்யநாத் வேணா பேச முடியுமா? அத்திக் அன்சாரின்றது யாரு? எத்தனையோ கொலை வழக்கு, எத்தனையோ மிகப்பெரிய டான். அவங்க வாதப்படியே ராஜ்பால் தான் அந்த எம்எல்ஏ, பிஎஸ்பி எம்எல்ஏ, அவரை கொன்ற வழக்கு தான் பெரிய வழக்கு. அந்த அத்திக் அஹமதுடைய ஸ்டோரி நரேட் பண்ணும்போது இவனே சொல்றான், ராஜ்பாலை வந்து 2 வண்டியை கொண்டு போய் அவன் வண்டியை கார்னர் பண்ணி நிறுத்தி கிட்டத்தட்ட எத்தனையோ ரவுண்ட்ஸ் சுட்டானா. பக்காவா அவன் செத்தான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமும் அத்திக் அஹமதுக்கு வெறி அடங்காம அவனுடைய அந்த ஆளுடைய பாடியை, ராஜ்பாலுடைய பாடியை, எம்எல்ஏ அந்த சிட்டிங் எம்எல்ஏ பிஎஸ்பி பாடியை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற வரைக்குமே சுட்டே போனான். அவன் பாடியை சல்லடையா சுட்டு. அவன் எவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா இருந்திருக்கும். அவன் வச்சிருந்த பொருள்லாம் அப்படி ஐஎஸ்ஐ உடைய தொடர்பு இருக்குது அவனுக்கு. ஆகும். நீங்க அவனே நாய் சொல்ற மாதிரி சுட்டீங்களே. நீங்க சொல்றபடியே அவன் ஒரு பெரிய கேங்ஸ்டர், ஒரு பெரிய மாஃபியா. எப்படி சும்மா விட மாட்டான். அதோட என்னாச்சு? ராஜ்பாலுடைய மச்சான் தான் உமேஷ் பால் அட்வொகேட். உமேஷ் பால் அட்வொகேட்டை வந்து பிப்ரவரியில கொள்றாங்க. இவனுடைய பையன் அசத் அஹமத், அத்திக் அஹமதுடைய பையன் அசத் அஹமத். அவங்க ஆளுங்க எல்லாரும் வந்ததாதான் ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறான். பட் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இஸ் corroborative evidence. அதை வச்சு நம்ம தீர்மானத்துக்கு வர முடியாது, அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. ஆனா அவங்க தான் கொண்டாங்கன்னு இவன் சொல்றான். பாம்பு போடுறாங்க, ஒரு போலீஸ்காரனை சொல்றாங்க. பாதுகாப்பு அதிகாரி ரொம்ப வேதனைப்படுறான். ஒரு போலீஸ் அதிகாரி. அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு போலீஸ் அதிகாரியை கொள்றாங்க. பாதுகாப்புக்கு அவன் டெலிபரேட்டுக்காக வந்திருக்கான் வேலைக்கு. அவன் ரவுடியோ நல்ல ஒரு போலீஸ்காரன் சேர்த்தான். இந்த அட்வொகேட் ஓடுறான், இவனை துரத்திட்டு போய் சொல்றாங்க, கொள்றாங்க. இவ்வளவு பெரிய ஒரு டெட்லி ஒரு
டெரர் அவுட்ஃபிட் மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒரு பெரிய கேங்ஸ்டர் அசால்ட்டா சொல்லிட்டீங்க. யார் பேசுவா யோகி எதிர்த்து இந்த தேசத்துல? இதான் சர்வாதிகாரம். நாளைக்கு ராகுல் காந்தி ஹையஸ்ட் டார்கெட்டுங்க. ராகுல் காந்தி என்ன பண்ணு தெரியல, துக்குடா பூர்ணேஷ் மோடி வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஜேஎம் கோர்ட்டுக்கு வர வச்சோம், சுப்ரீம் கோர்ட்லாம் இல்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வர வச்சோம், எம்பி பதவியை பிடுங்கணும், அவருடைய கோட்டர்ஸ் வந்து ஒரு வெளியேற்றணும், உடனே எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடத்தணும். அவர் என்ன பண்ணாரு, அங்க மட்டும் பெயில் வாங்கிட்டாரு. இந்த சென்டென்ஸை வந்து ஸ்டே பண்ணி வைங்கன்னு கோர்ட்டுக்கு போனாரு. முடியாது, பண்ண முடியாது, இப்போ ட்ரையல் இதை ஃபேஸ் பண்ணு, அப்பீல ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறோம். ராகுல் காந்தி நிற்கிறார், பொதுமக்கள் பார்க்குறான், ராகுல் காந்திக்கு இந்த நிலைமை. 1000 தான் ராகுல் காந்தி கிளைக்கப்பட்டது அநீதம் அக்கிரமம் எவனாவது போராடினாலும் எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு இழையா ஓடும் இல்லையா? மோடி எதிர்க்க முடியாது, மோடி எதுவுமே கேட்க முடியாது, மோடி பெரிய ஆளுப்பா. சர்வாதிகாரிகள் இப்படித்தான் நடத்துவார்கள், சர்வாதிகாரிகள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ரூட்ல கரெக்டாக போயிட்டு இருக்காரு. உண்மையாக அந்த கேள்வி எங்களுக்குமே இருந்துச்சு. ராகுல் காந்தி இப்போ சொல்லப்போனால் அவர் எதுக்கு ஒரே தலைவர் அவராக தான் இருக்காரு, நிறைய கேள்விகள் கேட்குறாரு, அவ்வளவு தூரம் வந்து தைரியமாக பேசுறாரு, அவருக்கே இந்த நிலைமை. அப்படி சர்வாதிகாரிகள் வந்து இன்னொரு அப்போ இதெல்லாம் நான் இவ்வளோ சொல்லிட்டேன்ல, சர்வாதிகாரிகளுடைய வீக்னஸ் சொல்றேன். சர்வாதிகாரிகள் கடைந்தெடுத்த அடிமுட்டாள்களாக இருப்பார்கள். எப்படிப்பட்ட அடிமுட்டாளாக இருப்பாங்க? சீப்பை ஒழிச்சிட்டா கல்யாணம் நின்று நினைப்பான். தலைவர் ராகுல் காந்தி நீ யாருன்னு நினைச்சிட்ட? இந்த மாதிரி 2 கிலோமீட்டர் தூரத்தில் மக்களை நிற்க வச்சு கையசைக்கிறோன்னு நினைச்சியா? தன் குடும்பத்தில் தன்னுடைய பாட்டியையும் தன்னுடைய தந்தையும் தீவிரவாத தாக்குதலுக்கு இழந்ததற்கு பின்னாலும் மக்களை போய் சந்திக்கக்கூடிய உன்னதமான தலைவர். எவனுக்கும் பயப்படுறவங்க கிடையாது தலைவர் ராகுல் காந்தி. இன்னைக்கு சொல்லிட்டாரு, மே மர்ஜாவுங்க மாஃபி நை மாங்குங்க, மே ராகுல் சவர்கர் நை, மே ராகுல் காந்தி ஹூம் அப்படி. களத்திலே கொல்லப்பட்ட காந்தி, துப்பாக்கிரவைகளுக்கு பலியானாலும் மக்களோட மக்களாக இருந்தவர் காந்தி. இன்டெலிஜென்ஸ்ல சொல்றாங்க, இந்த சிங் செக்யூரிட்டிஸ் வேணாம், இப்போ நீங்க ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் பிறகு உயிருக்கு ஆபத்து இருக்கு. என் மக்கள் இந்த தேசத்துக்காக முடிவெடுத்தேன், அவங்களால செத்தா சாவறேன், செத்தே போனாங்க. அந்த ரத்தம் விளையாட்டு கிடையாது, இட்ஸ் நாட் எ ஜோக். ராஜீவ் காந்தி பீஸ் கீப்பிங் போர்ஸ் அனுப்பியிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு வரீங்க, பத்திரமா இருங்க. யாராங்க அவங்க வரசொல் அப்படின்னாரு, வந்து மாலையை போட்டாங்க, செத்தார். அதையே பார்த்தவர்கள், எதையும் நேரில் களத்தில் நிற்பவர்கள், தைரியமாக சந்திக்கக்கூடியவர்கள், எல்லாம் உணர்ச்சிகரமாக இந்த தேசத்தை அணுகக்கூடியவர்கள். என் அன்பிற்கினிய என் காதலை இந்த மண்ணில் கலந்திருக்கிறேன் என்று சொன்னார் அன்னை சோனியா காந்தி. என் காதல், அவரை நம்பி நான் என் தேசத்தை விட்டு இந்த தேசத்துக்கு வந்தேன். இது ஏன் மண்ணு, அதை விட இந்த மண்ணு தான் என் மண்ணு. என்னுடைய காதலுடைய ரத்தம் வந்து இந்த மண்ணில் கலந்துருக்குது. தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், இந்த மண்ணோடு என் தந்தையுடைய ரத்தம் கலந்துருக்குது அப்படி. அவங்களாம் யாரும் பின்வாங்க வைக்க முடியாது. சர்வாதிகாரிகள் அடிமுட்டாள்களாக இருப்பார்கள். அவர்களுடைய முட்டாள்தனம் மக்கள் எழுச்சியால் அடக்கப்படும். அவர்களின் முட்டாள்தனம் ராகுல் காந்தி என்கின்ற பெரும் கிளர்ச்சியாளர் தலைவரால் அடக்கி ஒடுக்கப்படும். 2024 இவருடைய அத்தனை குற்றங்களுக்கு முடிவு கட்டப்படும். தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்த தேசத்தில் ஆட்சி அமையும். மீண்டும் ஒரு முறை வெள்ளைக்காரனுக்கு பின்னால் மீண்டும் ஒரு முறை சுதந்திர காற்றை இந்த மக்களை சுவாசிக்க வைப்பார் தலைவர் ராகுல் காந்தி. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ARC காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.